யாருக்கும் பெரிய அளவில் காயம் எதுவும் ஏற்பட்டு விடவில்லை, உயிர் சேதமும் ஏற்பட்டு விடவில்லை. தொடர்ந்து அந்த கொடிக்கம்பம் விழுந்த பகுதியிலே ஏன் இவ்வாறு கொடிக்கம்பம் கீழே விழுந்தது என்பது தொடர்பாக காவல்துறையினரும் வருகிறது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து வருகின்றார்கள். ஏற்கனவே விக்கிரவாண்டியில் கொடிமரத்தை நட்டவர்கள் தான் இந்த மாநாட்டிற்கான கொடிமரத்தையும் நடக்கூடிய பணியிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் கடந்து தற்பொழுது இந்த மாநாட்டுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மிக உயர்ந்த கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் கீழே விழுந்திருக்கின்றது. இந்த கொடிக்கம்பத்தின் மீதுதான் ரிமோட் முறையிலே விஜய் நாளை கொடியேற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கிரேனினுடைய பெல்ட் பகுதி அருந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் போல்ட் நட்டுகள் முறையாக இறுக்கமாக பொருத்தப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே நன்கு அனுபவம் கொண்ட மாநாடு நடத்திய நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மேற்பார்வையின்படிதான் இந்த மாநாட்டு கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாநாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இறுதிக்கட்ட பணி தொடர்பாகவும் விஜய்க்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கொடிமரம் கீழே விழுந்து ஒரு பயங்கர சத்தத்தோடு கார் மீது இந்த கொடிமரம் விழுந்திருக்கின்றது. பொதுமக்கள் யாரும் அந்த இடத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மாநாட்டை பார்ப்பதற்காக மைதானத்தில் வந்து நின்றவர்களோ இந்த விபத்தால் நல்வாய்ப்பாக யாரும் பாதிக்கப்பட்டு விடவில்லை. இந்த கொடிமரம் கீழே விழுந்த பொழுது கூட ஒரு கார் மீதுதான் விழுந்தது. அது விழுந்ததற்கான காரணம் கிரேனினுடைய பெல்ட் அருந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் கீழ்ப்பகுதியிலே போல்ட் நட்டுகள் முறையாக பொருத்தப்படவில்லை, அதன் காரணமாகத்தான் கீழே விழுந்திருக்கின்றது என்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்த இந்த ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் இந்த பகுதியில் ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு கணம் திகைத்து போய்விட்டார்கள். ஏனென்றால் கொடிக்கம்பம் என்பது இரும்பால் செய்யப்பட்டது, 100 அடி உயரம் கொண்டது. எனவே அந்த கொடிமரத்திலே போல்டுகளை நட்டு கொண்டிருந்தவர்கள் கீழ்ப்பகுதியில் நின்று போல்டுகளை நட்டு கொண்டிருந்த பொழுதே அது கீழே விழுந்தது. அது மட்டுமல்ல, அந்த கிரேன் ஆபரேட்டர்கள் கூட அந்த கொடிமரம் கீழே விழுந்த பொழுது சிதறி ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதை நாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.